அன்பான மாணவர்களே, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த பாடம் உவமை அணியினுடைய பல்வேறு வடிவங்கள். போன வகுப்புல நம்ம உவமை அணியை பற்றி பார்த்தோம். இப்ப அந்த உவமை அணி 2 வகைகளாக உள்ளது. அதாவது ஒன்று எடுத்துக்காட்டு உவமை அணி, மற்றொன்று இல்பொருள் உவமை அணி. இப்ப எடுத்துக்காட்டு உவமை அணி என்றால் என்ன? 2 பொருள்களை உவமிக்கும் போது போல என்ற உவம உருபு இல்லாமலேயே ஒப்புடைய இரு பொருள்களை தனித்தனியே கற்போருக்கு பொருளை விளங்கச் செய்வது எடுத்துக்காட்டு உவமை அணி ஆகும். அதாவது போல என்ற சொல் மறைமுகமாக வந்திருக்குமேயானால் அந்த வகையான செய்யுளை எடுத்துக்காட்டு உவமை அணி செய்யுள் தொடர் என்று கூறுவர். இப்போ உதாரணமாக நம்ம திருக்குறள்ல அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறள் உள்ளது. இந்த குறளில் எடுத்துக்காட்டு உவமை அணி அமைந்துள்ளது. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன, அதுபோல உலகம் ஆதி பகவனை முதலாக உடையது. இதில் அதுபோல என்ற உவம உருபு மறைந்து இருப்பதால் இக்குறள் எடுத்துக்காட்டு உவமை அணி ஆயிற்று. அதனுடைய தொடர்ச்சியாக இல்பொருள் உவமை அணியை பார்க்கிறோம். உலகத்தில் இல்லாத பொருளை அல்லது நடக்காத நிகழ்ச்சியை உவமானமாக பயன்படுத்துவது இல்பொருள் உவமை அணி ஆகும். உதாரணமா கருப்பு சூரியன் போல் கண்ணன் என்ற ஒரு தொடர்ல கருப்பு சூரியன் என்பது உலகில் இல்லை. இவ்வாறு இல்லாத பொருளை உவமையாக கூறுவது இல்பொருள் உவமை அணி ஆகும். உங்களுக்கு இதுல எந்த மாதிரி உதாரணங்கள் கொடுக்கலாம் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தால் அது போன்ற உதாரணங்களையும் கொடுத்து இதற்குரிய பதிலை எழுதி கொள்ளலாம். இப்ப இந்த வகுப்புல உவமை அணியினுடைய பல்வேறு வடிவங்களை பார்த்தோம். அதுல ஒன்று எடுத்துக்காட்டு உவமை அணி, மற்றொன்று இல்பொருள் உவமை அணி. இந்த விளக்கத்தை கற்று பயன்பெறுங்கள். நன்றி.